ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 3 முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இத பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம ஒரு லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனல்ல பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு ₹350ம் சார்ஜ் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லனா Instagramம கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனோட தனித்துவ அடையாள அட்டையாவே விளங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஆதார் அட்டை இல்லாம இப்ப எந்த ஒரு குழந்தைகள பள்ளியில சேர்க்கறதுலருந்து நம்ம ஒரு பேங்க் அக்கவுண்ட் தொறக்கிறது, கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது உட்பட எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. முதல் அறிவிப்பா நம்ம ஆதார் அட்டைய வந்துட்டு கண்டிப்பா அப் டு டேட் எல்லாமே கரெக்டா வச்சிருக்கணும். இல்லைன்னா பேங்க்ல வந்து சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். வேற ஏதாச்சும் வந்து இடத்துல ஆதார் கார்டு கொடுத்து நீங்க செக் பண்ணும் போது உங்களோட நேம் இல்லை ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாவே அது வந்து அந்த வேலை அப்படின்றது ஸ்டாப் ஆயிடும். சில இலவச சேவைகளையும் UIDAI ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பயனாளர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும். 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் சில டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேவை மையத்துக்கு போயிட்டு பண்ணுறீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக ₹50லேருந்து ₹100 அப்படின்றது ஒவ்வொரு திருத்தத்துக்குமே வாங்குவாங்க. ஆனால் UIDAI என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இலவசமாக சேவைகளை வழங்கியிருக்காங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. www.uidai.gov.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு எதனாலும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 2026 வரையும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது ஆன்லைனுமே நாங்கள் பிடிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2வது முக்கிய அப்டேட்டாக ஒரு முக்கிய அறிவிப்பை அனைவருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. சில முக்கிய விதிகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இனிமேல் நீங்கள் ஆதார் அட்டையில் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்றது UIDAI வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பெயர் மாற்றீங்க அப்படின்னா வாழ்நாளில் 2 முறை மட்டும்தான் ஆதார் அட்டையில் பெயரை மாற்ற முடியும். அதுக்கப்புறம் மாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எழுத்து பிழை இல்லாமல் முடிஞ்ச அளவு வந்து கரெக்டாக பார்த்து உங்களோட பெயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிறந்த தேதி அப்படின்றத ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மிஸ்டேக்காக இருந்தால் மாற்ற முடியும். அதுவே முகவரியாக இருக்குது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் எத்தனை டைம்னாலுமே உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். மொபைல் நம்பரையும் நீங்கள் எத்தனை முறை வேணுனாலும் மாற்றிக்க முடியும். பாலினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாலினம் அப்படின்றத வந்துட்டு ஒரு டைம் கொடுத்து அதில் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ஆதார் அட்டையை புதுப்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா புதுசாக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த முக்கிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆதார் அட்டையில் கையை வையுங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.